Good morning, ma. Welcome back to online class. I am going to teach you. I am from Vidya Matriculation Higher Secondary School from Budalur. Myself, TT Mekla from Tirkatpalli. I am going to teach you about Hindi. Last class la நம்ம basics படிச்சோம். பட் லெட்டர்ஸ் உங்களுக்கு தெளிவாக இல்லைன்னு சொன்னதுனால நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் பிரிண்ட் அவுட்டாக எடுத்திருக்கேன். இந்த லெட்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எழுதுகிற ப்ரொசீஜர்ஸை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். வெரி ஈஸி. ப்ளீஸ் ஃபாலோ மை ஸ்டெப்ஸ். ப்ளீஸ் ஃபாலோ மை ஸ்டெப்ஸ். இந்த டாட் டாட்டாக போட்டிருக்காங்க, அதில் அப்படியே மேலே எழுதுகிறேன். ஆ கிளியராக எழுதுகிறேன், ஓரளவுக்கு தெரியும். The writing practice for this language is very very important, ma. This is also very very நீங்கள் எப்படி கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் இங்கிலீஷ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஹிந்திக்கு நீங்கள் எழுதி தான் ஆகணும். எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக அதை ஜட்ஜ் பண்ண முடியும். உங்களுக்காகவே நான் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அந்த லிங்க் குரூப் இருக்கும் சார், அப்புறமா எடுத்து போடுவாங்க. நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். யூ கேன் ப்ராக்டிஸ் ஆஸ் அ ஒர்க் ஷீட்டை நீங்கள் எடுத்து வீட்டில் உட்காந்து எழுதலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் 3 மாதிரி போடுறீங்க, அதுக்கப்புறம் இங்கே லைன் போடுறீங்க. வெரி ஈஸி. பட் கொஞ்சம் பொறுமை வேணும். பேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம். கொஞ்சம் பொறுமை வேணும். த்ரீ மாதிரி எழுதுறீங்க, கொஞ்சம் மேலே இழுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன். திஸ் இஸ் அ. நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு நல்லா தெரியும் தெளிவாக how to write the letters. This is very very important for Hindi language. You have to practice how to write your letters. இது இண்டிபெண்ட்டாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ இது லிங்க் இருக்குது, அப்புறமா அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட். யூ ஹாவ் டு ரைட். ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இதை எழுதினா மட்டும்தான் நம்மளால் சர்வைவ் ஆக முடியும். மெமரி ஆனால் மட்டும்தான். லெட்டர்ஸ் இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தமிழ் நீங்கள் தினமும் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் தினமும் நீங்கள் புக் எடுத்து படிக்கிறீங்க, இங்கிலீஷ் சயின்ஸ் மேக்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் பழக்கப்பட்ட லாங்குவேஜ். இது பழகாத லாங்குவேஜுங்கிறதுனால யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். இந்த லெட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் இதுதான் புதுசாக பார்க்குறீங்க. So please have a writing practice with the pronunciation. அந்த டாட்ஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். ஜஸ்ட் ஜாயின் த டாட்ஸ். ஸோ இந்த லெட்டர் இதோட முடிஞ்சது. ஒரு வாட்டி திருப்பி சொல்கிறேன். 3 மாதிரி போடுறீங்க, இங்கே ஒரு லைன் போடுறீங்க, திருப்பி மேலே 3 மாதிரி போடுறீங்க, இங்கே ஒரு லைன் போடுறீங்க, திருப்பியும் மேலே ஒரு லைன் போடுறீங்க, அங்கே ஜாயின் பண்ணிடுறீங்க. அவ்வளவுதான். முடிஞ்சுங்களா? அடுத்த லெட்டர் आ से आम. आ से आम. So
திருப்பி இதே மாதிரி தான் 3 மாதிரி தான் போடுறீங்க. அங்கே சிங்கிள் லைன் இருக்குது, இங்கே டபுள் லைன் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கிளியர்? யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் ரைட் அதே மாதிரி டாட்ஸை ஜாயின் பண்ணுறீங்க. சிங்கிள் லைன் இல்லாமல் இங்கே டபுள் லைன் வரும். Just write 3, one straight line, again one straight line, again one straight line, upper line. முடிஞ்சு. This is the second letter of vowels in Hindi. Please remember, ஆம் அப்படின்னு சொன்னாக்காவே நீங்கள் செகண்டாக தான் எழுதணும். அனார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஹா, ஆம் அப்படின்னு சொன்னால் செகண்ட் ஆ. It's that clear, boys and girls? கவனமாக எழுதுங்க. லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் இப்போல்லாம் நிறைய டைம் இருக்குது. ஸோ யூ ஷுட் ஹாவ் ப்ராக்டிஸ். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் ப்ளே கேம்ஸ் இன் திஸ். ஹிந்தி யாருக்கு தெரியாதுன்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். ஷுட் ஹாவ் ஒன்லி ப்ராக்டிஸ். புரியுதுங்களா? எல்லா லெட்டரையும் கான்சன்ட்ரேஷனோடு எழுதுங்க. உங்களுக்கு நான் இன்றைக்கி 6 லெட்டர்ஸ் எழுதி தரப்போகிறேன். ப்ளீஸ் ஹாவ் அ ப்ராக்டிஸ். கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம் பிகாஸ் இட்ஸ் அ நியூ லாங்குவேஜ். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் திருப்பியும் உங்களை கேட்பேன். ஒருத்தராக லெட்டரை எழுதி முடிஞ்ச வரைக்கும் அமுச்சு விடுங்க. என்ன எழுதியிருக்கீங்களோ அதை ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் அமுச்சு விடுங்க. உங்களோட ஹோம்ஒர்க்லாம் அனுப்புவீங்கல்ல, தமிழ், மேக்ஸ், இங்கிலீஷ், அந்த மாதிரி ஹிந்தி ஹோம்ஒர்க்கையும் எழுதி அமுச்சு விடுங்க. நாங்கள் செக் பண்ணிக்கிறோம். நீங்கள் நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுன்றதுக்காக தான் இத்தனை தடவை நான் எழுதி போட்டுட்ருக்கிறேன். ப்ளீஸ் ஹாவ் அ ப்ராக்டிஸ். யூ ஷுட் ஆல்சோ நோ ஹிந்தி லாங்குவேஜுங்கிறதுக்காக தான் எழுதி போட்டுட்ருக்கேன். ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி லாங்குவேஜ். இது வந்து இ. இது என்னது? இ. ஸோ இது அப்படி தான் எழுதணும். சில டாட்ஸ் தெரிஞ்சால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இ அந்த ஷேப்பில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ரிப்பீட்டட்லி ஐ எம் டெல்லிங் யூ.
Please have a writing practice. New language, writing practice is important. At the same time, pronunciation is more important. E. மேலே ஒரு லைனு கீழே இங்கே குட்டியாக ஒரு லைன் போட்டு எஸ் மாதிரி போடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ராங் சிம்பிள் மாதிரி போட்டு முடிச்சிடுறீங்க. இதுதான் இ. எஸ் மாதிரி போடுறீங்க, அப்படியே ஒரு ராங் சிம்பிள். ஜஸ்ட் ஒன் ஸ்மால் லைன், எஸ் மாதிரி போடுறீங்க, ஒரு ராங் சிம்பிள். எஸ் மாதிரி போடுறீங்க, ஒரு ராங் சிம்பிள். உங்களுக்கு அந்த போர்டில் எழுதுனது தெளிவாக இல்லைங்கிறதுனால தான் அந்த பிரிண்ட் அவுட்டை வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் திஸ். அதில் ரொம்ப இது லைட்டாக இருக்குன்ற மாதிரி இருந்தது, அதனால தான் அந்த பிரிண்ட் அவுட் வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் அண்ட் டூ இட். அ ஆ இ இ. திஸ் இஸ் 4th லெட்டர். அதே மாதிரி தான் ஒரு லைன் போடுறீங்க, அதுக்கப்புறம் இங்கே இப்படி போட்டு இப்படி போட்டுறீங்க. ஒரு கொம்பு போட்டுடுறீங்க. ஓகேவா? தட் இஸ் இ. எஸ் மாதிரி போட்டு சுளிக்கிறீங்க, மேலே ஒரு கொம்பு போடணும், இல்லை மேலே ஒரு கொடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுறீங்க, சின்ன லைன் போட்டு எஸ் மாதிரி போட்டு ஒரு ராங் சிம்பிள், மேலே ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி உல்டா ஜே மாதிரி போடுறீங்க. லெட்டர்ஸை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டோடு எழுதிட்டிங்கன்னா ஒன்ஸ் மெமரி ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அதை டெலீட் பண்ண முடியாது. ஸோ you have to concentrate and write each letters. Okay? பென்சிலை முடிஞ்ச வரைக்கும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க.
ஹேண்ட் ரைட்டிங் அப்போ தான் நல்லா வரும். லெட்டர்ஸும் தெளிவாக இருக்கும். இஃப் யூ ஹாவ் அ ஷார்ப் நிப் யூ வில் ஹாவ் அ பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங். Next letter U. எப்படி நீங்கள் ஆக்கு போடுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த லைன் இருக்காது, வெறும் மே லைன் மட்டும்தான் இருக்கும். அதுதான் U. ஒரு லைனு, அதுக்கப்புறம் 3 மாதிரி போட்டுடுறீங்க. கொஞ்சம் 3 இழுத்து போடணும், அப்போ தான் அது ஊ மாதிரி இருக்கும், இல்லைன்னா 3 மாதிரி தான் தெரியும். ஸோ நான் உங்களுக்கு க்ளூக்காக நான் 3ன்னு சொல்லிகிட்ருக்கிறேன். யூ ஹாவ் டு ரைட் இட் ப்ராப்பர்லி. ஓகேவா? ஊ. ஊ ஃபார் உள்ளு, அவுள், ஆந்தைன்னு சொல்லுவாங்க. ஒரு லெட்டரும் வெரி இம்பார்ட்டண்ட். ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்ருக்கிறேன், பிகாஸ் இட்ஸ் அ நியூ லாங்குவேஜ். writing, then only you will have a beautiful memory. Writing practice will make you perfect. எவ்வளோக்கு எவ்வளோ எழுதி பார்க்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ உன்னோட மெமரியில் அப்படியே பதிஞ்சிரும். இது வந்து ஊ. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஆ பார்த்துட்டோம், ஆ பார்த்துட்டோம், இ பார்த்துட்டோம், ஊ பார்க்க போகிறோம். ஊ எப்படி எழுதணும்னா, ஊ மாதிரி தான். ஃபஸ்ட்டு 3 மாதிரி போட்டுறீங்க, மேலே ஒன்று, கீழே அப்படியே ஒரு லைன். ஊ. 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 ஊன்.
ஸ்வெட்டர் பின்னுவோமா, அந்த ஸ்வெட்டரை ஹிந்தியில் அதை உள்ளுன்னு நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம், ஆனால் ஹிந்தியில் அது ஊன். ஸ்வெட்டர் பின்னுற உள்ள ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட்ஸை விட்டு வெளியவே வரக்கூடாது, எல்லா லெட்டரும் தெளிவாகவே இருக்கணும். அந்த ஷேப்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த லெட்டர் இஸ் கரெக்ட். வேறு ஷேப்பில் இருந்தால் அது தப்பு. அதுக்காக தான் உங்கள் டாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மேலேயே நீங்கள் எழுதி பழகினா தான் உங்களுக்கு வருங்கிறதுக்காக தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். பின்னாடி அவங்க போடுவாங்க, அந்த லிங்க்கை போடுவாங்க குரூப்பில். வேணுங்கிறவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஒர்க் ஷீட்டாகவே கொடுக்கலாம், நீங்கள் எழுதி கூட சப்மிட் பண்ணலாம். that will be good for you. You will have a language practice, not only language, letter practice. Okay. Okay, ma. Now again I am writing a, E, E, U, U, so a, I, U, U. You have learnt only 6 letters. பொறுமையாக நீங்கள் கற்றுக்கங்க, தப்பு கிடையாது. இந்த நியூ லாங்குவேஜ், பட் லெட்டர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எழுதி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேட்டிங் வித் அஸ். வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ்.